சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சொல்லிசை பாடகர் சங்கீத் செனுக்கு ஆதரவாக புலம்பெயர் நாடுகளில் போராட்டங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் கோரிக்கை. சானி அபேசகரவின் பின்னணியில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள். பெங்கமுவே நாகலந்த தேரர் சந்தேகம். மின்னல் தாக்கத்திற்கு உள்ளான விமானம் கட்டுநாயக்காவில் தரையிறக்கம். செம்மணியில் மேலும் ஒரு மனித எலும்புக்கூட்டு குவியல். சுத்தப்படுத்தும் பணிகள் தீவிரம். தமிழகத்தில் தொடரும் ஆணவ படுகொலைகள். தனி சட்டத்தை இயற்றுமாறும் கோரிக்கை. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் விரைவில் கைச்சாத்து என்கிறார் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுவிக்க கோரி பிரித்தானியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் காலியத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்களுக்கான சுதந்திர வேட்பாளர்கள் அமைப்பினால் நேற்று மாலை லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. சொல்லிசை பாடகர் சங்கீத் செனை உடனடியாக விடுதலை செய்யுமாறும், தமிழர்கள் மீது தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவது மனித உரிமைகள், கருத்துரிமைகள் மற்றும் ஜனநாயக உரிமைகள் தொடர்பான கடுமையான கேள்விகளை எழுப்புவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். சங்கீத் செனுக்கு நீதியான சட்ட நடைமுறைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், அவரது அடிப்படை மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் உலகத் தலைவர்கள் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தி நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதேவேளை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மனித உரிமை சதுக்கத்தில் சொல்லிசை பாடகர் சங்கீதனுக்கு ஆதரவாக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சங்கீதனுக்கு ஆதரவாக பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வரலாற்றிலே மிகவும் ஒரு உயரமான மிகவும் கொடூரமான ஒரு தமிழன் என்ற காரணத்தினால் நாங்கள் மிகவும் பலமான பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதும் அந்த சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருவதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்லஸ் வைட்லிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் அனுப்பிய கடிதத்தில் இதனை கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் தொடர்ச்சியான துஷ்பிரயோகம் எனும் தலைப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கடந்த சில வருடங்களாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மக்களை தொடர்ந்தும் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரை அதனை பயன்படுத்த போவதில்லை என இடைக்கால தடை உத்தரவு உறுதியை அரசாங்கம் வழங்கியிருந்ததாக அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். எனினும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் அருத்தந்தை சிறில் காமினி ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பின்னணியில் இருந்து செயற்படுகின்றார்களோ என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக பொங்கமுவ நாளக தேரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் இராணுவம் மற்றும் காவல்துறை புலனாய்வு பிரிவினரை முடக்குவதற்கும் வீரியத்தை சீர்குலைப்பதற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசகர நீண்ட காலமாக திட்டமிட்டு செயற்பட்டுள்ளார் என பெங்கமுவே நாகலந்த தேரர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இராணுவ புலனாய்வு பிரிவினரே மிக முக்கியமான பங்காளிகள் என்றும் அத்தகைய திறமை வாய்ந்த புலனாய்வு பிரிவினரை முற்றிலும் பலவீனப்படுத்துவதே இவர்களின் நோக்கம் எனவும் கூறியுள்ளார். அரச புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலேவிடம் தமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அவரை அச்சுறுத்தவோ அல்லது சித்திரவதை செய்யவோ இவர்கள் முயற்சித்திருக்கலாம் என்றும் கடந்த காலங்களிலும் தமக்கு தேவையான தகவல்களை பலவந்தமாக பெற்றுக்கொள்வதற்காக புலனாய்வு அதிகாரிகளின் மனைவிகளுக்கு கூடுதலான கடுமையான அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கம் மாறியவுடன் சானி அபேசகர அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தமைக்கு எதிராக தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் கூறினார். ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து பயங்கரவாதத்தை ஒடுக்கியதாகவும் இதன் காரணமாகவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக சர்வதேச மட்டத்தில் செயற்படும் புலம்பெயர் அமைப்புகள் இலங்கையின் புலனாய்வு துறையினர் மீது கடும் கோபத்திலும் எதிர்ப்பிலும் உள்ளனர் எனவும் தெரிவித்தார். இதனால் சானி அபேசகர போன்றவர்கள் புலம்பெயர் அமைப்புகளுடன் தொடர்பு படுத்தி செயற்படுகின்றார்களா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கத்தோலிக்க திருச்சபையின் அருட்தந்தை ஸ்ரீல்காமினியின் செயற்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் பயங்கரவாதிகளின் நலனுக்காகவே முன்னிறுத்தி செயற்படுகின்றனரோ என்ற பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றதாகவும் பெங்கமுவே நாகலந்த தேரர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நோக்கி பயணித்த விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கியதன் காரணமாகவே இந்த விமானம் அவசரமாக தரையிறங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூஎல் 606 ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானத்தின் ஒரு இயந்திரத்தின் மீது மின்னல் தாக்கியதை தொடர்ந்து பாதுகாப்பிற்காக தரையிறக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மாற்று விமானம் ஒன்றின் மூலம் குறிப்பிட்ட பயணிகள் ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. மின்னல் தாக்கத்தினால் பயணிகள் எவருக்கும் அல்லது விமானத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊடக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை தடுத்து வைப்பதற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை நீக்குமாறு கோரி அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலே தாக்கல் செய்த எழுத்தாணை மனு விசாரணை ஜூலை 10 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி ட்ரோகந்த அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் குறித்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சுரேஷ் செலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன ISIS பயங்கரவாத அமைப்பின் கருத்தியல் இலங்கையில் எவ்வாறு செயற்பட்டது என்பதை விளக்கியுள்ளார். 39 இலங்கையர்கள் சிரியாவுக்கு சென்று அமைப்பில் இணைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மாவநில புத்தர் சிலைகள் உடைப்பு சம்பவம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் காவல்துறையினரின் உதவியை பெற்று விசாரணைகளை மேற்கொள்ளாமல் சானி அபேசகர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர் ரவி செனவிரத்ன ஆகியோர் அலட்சியமாக செயற்பட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணி குற்றம் சாட்டினார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் சுரேஷ் சலேபுக்கு தொடர்பு இருப்பதாக எந்தவொரு விசாரணை ஆணை அறிக்கையிலும் கண்டறியப்படவில்லை எனவும் தாக்குதலை தடுக்க தவறியதற்காக சானி அபேசகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜேஹி த அல்விஸ் குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து மேலதிக சாட்சி பதிவுகள் மனு மீதான விசாரணையை ஜூலை 10 ஒத்திவைத்து நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் ஒரு மனித எண்புக்கூட்டு குவியல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 22ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதன்போது 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் உட்பட 9 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் 341 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 327 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை மனித எலும்புக்கூடு குவியல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எலும்புக்கூடு குவியல் இதுவரையிலான அகழ்வு பணிகளில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எலும்புக்கூட்டு குவியலில் 23வது குவியல் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தென்மேற்கு பருவமழையின் 2வது சுற்று ஆரம்பித்துள்ளமையினால் நாட்டின் பல பகுதிகளுக்கும் அதிக மழைவீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் தென்மேற்கு பருவமழையின் இரண்டாவது சுற்று ஆரம்பித்துள்ளமையினால் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, நுவரெலியா, கேகாலை, ரத்னபுரி, காலி, மாத்தளை, குருநாகல், புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே குறித்த பகுதிகளில் கிடைத்த கனமழை காரணமாக பல நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வான்பாய தொடங்கியுள்ளதுடன் கலனிகங்கை, கழுகங்கை, ஜின்கங்கை போன்ற ஆறுகள் அவற்றின் முழு கொள்ளளவை எட்டி பாய்வதாக கூறியுள்ளார். இதனால் எதிர்வரும் நாட்களில் கிடைக்க இருக்கும் கனமழை பல ஆறுகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளிலும் நீர்த்தேக்கங்களின் வான்பாயும் பகுதிகளிலும் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்துள்ளார். அத்தோடு கேகாலை, நுவரெலியா, குருநாகல், கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் மண் சரிவுகள் ஏற்படக்கூடும் என்றும், எனவே நுவரெலியா, கேகாலை, ரத்னபுரி, கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, கண்டி, குருநாகல் மாவட்ட மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் கூறினார். அதேவேளை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அதேவேளை தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு இலங்கையின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதால் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தாமல் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என்று இயக்குநர் ரஞ்சித் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடியில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் சாதி ஆணவ படுகொலைகளும் அதிர்ச்சிக்குள்ளாவதாகவும் இயக்குநர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்த நிலை தொடர்ந்தும் நீடிப்பது ஆரோக்கியமான சமூகத்திற்கு அரண் சேர்க்காது எனவும் கூறியுள்ளார். தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய வன்முறைகளும் ஆணவ படுகொலைகளும் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் சமூக பதற்றத்தையும் ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே சாதிவாதிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்க முன்வருவதோடு ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தையும் தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என கோரியுள்ளார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பகட்ட ஒப்பந்தம் ஒன்றை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்காது என்ற ஒப்பந்தம் தங்களிடம் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறினார். இந்த வார இறுதியில் ஐரோப்பாவில் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின்னர் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் எனவும் ஈரான் கடும் தாக்குதலுக்கு உள்ளானதால் தான் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டது எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போருக்கு ஒரு சிறந்த தீர்வை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் ட்ரம்பின் கருத்தை நிராகரித்த ஈரான் இதுவரை இறுதி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என கூறியது. பேச்சுவார்த்தைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் இதுவரை ஓர் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சொல்லிசை பாடகர் சங்கீத் செனுக்கு ஆதரவாக புலம்பெயர் நாடுகளில் போராட்டங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் கோரிக்கை. சானி அபேசகரவின் பின்னணியில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள். பெங்கமுவே நாகாலாந்து தீரர் சந்தேகம். மின்னல் தாக்கத்திற்கு உள்ளான விமானம் கட்டுநாயக்காவில் தரையிறக்கம். செம்மணியில் மேலும் ஒரு மனித எலும்புக்கூட்டு குவியல். சுத்தப்படுத்தும் பணிகள் தீவிரம். தமிழகத்தில் தொடரும் ஆணவ படுகொலைகள். தனி சட்டத்தை இயற்றுமாறும் கோரிக்கை. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் விரைவில் கைச்சாத்து என்கிறார் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.